இந்த மாடு என்ன சொன்னது தல? என்ன கொடுத்தாச்சா? என்ன சொன்னீங்க? ஏது இதா மாடு கட்டி 32 சொன்னீங்களா? எவ்வளோ கேட்காங்க? மாடு 27 ரூபாய். 27 கேட்காங்க. எவ்வளோ சொன்னீங்க? 43 ரூபா. எவ்வளோ பால் இருக்கும்? 9 லிட்டரு. எத்தனை இது இருக்கும்? இது வந்து சிந்து மாடா கிராஸ்? எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை மணிக்கு வந்தீங்க? சந்தை எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆச்சு? 6 மணிக்கு வந்தீங்க. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 3 எண்ணம்மா. ஓரளவுக்கு நல்ல விலைக்கு வித்திச்சா இன்னைக்கு? அங்கனுக்குள்ள அங்கனா போட்டோ எடுத்து 1000 ரூபா வேணும். போட்டோ எடுத்து குடிய கெடுக்க எப்படி கேட்கீங்க சொல்லுங்க, தலையாட்டாதீங்க சொல்லுங்க. சவுடு சவுடு கேட்டிருக்காப்ல. சவுடு சவுடா? ஆமா. நீங்க பால் 8 இருக்குன்னு இருக்கீங்க அப்படிதானே? ஆமா, 4 நாள் 8 இருக்குன்னு சொல்லிடுவோம். என்ன ஜாதி மாடு தாத்தா? என்ன ஜாதி மாடு தாத்தா? இருபறவை தலைத்து மாடு தானே? இந்த இதுலாம் அடுத்த இதுல மாடு பொருளாயிரும்ல இல்லையா? கறவை கறந்து பார்த்தீங்களா? இல்லை காம்பு அடிச்சு பார்த்தீங்களா? அங்கே நல்லா அருமையாக இருக்கு. தாத்தாக்கு பிடிச்சிருக்கு என்னதுதான்? தாத்தாக்கு பிடிச்சிருக்கு. தாத்தா சவுடு சவுடு கேட்காப்ல. தாத்தா பிடிக்கலையே. என்ன என்ன விலை சொன்னீங்க? 30 ரூபா சொன்னீங்களா? என்ன விலை கேட்காங்க? 27 கேட்காங்க. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 4 மாடு. இது உங்கள் மாடு தானா? இது கிடாரியா சென்னையா? அப்படியே வெத்து மாடு தானா? சென்னை 3 மாதம் சென்னை. எவ்வளோ சொன்னீங்க? இது 30 ரூபா சொன்னீங்களா? நல்ல கலர் அப்படி தானே? அதில் சிந்து மாடு மோளையா? சாதி மாடு. இதெல்லாம் எங்கள் ஊரில் உருப்படி மணப்பாறை கடுத்த விலையா இருக்குண்ணே. இறக்கம் கம்மியாக எப்படி நினைச்சு? பார்ட்டி வாங்கி சேர்த்துட்டு மணப்பாறை காளை, வண்டி காளை, விவசாயத்துக்கு ஆகும். நல்ல அருமையான காளைகள்.
அண்ணாச்சி எந்த ஊர் காலை? எந்த ஊர் காலை? எங்கே? தென்காசியா? சிவகாசி. சிவகாசியில் வெடியோடு மாடும் ஃபேமஸாக தான் இருக்குண்ணே. நல்லா வளர்த்துருக்காங்களே. என்னோட சொன்னீங்க? நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? சிவகாசி. அங்கே இருக்கு மலைப்பாறைக்கு. அண்ணாச்சி இந்த எருமை மாடு வந்து நல்ல சென்னையா? சென்னை 8 மாதம். 8 மாதம் சென்னை. என்ன விலை சொல்கிறீங்க? 110. என்ன விலைக்கு கேட்காங்க? 90 கேட்காங்க. இது நல்ல என்ன ஜாதி? ஒரிஜினல் ஜாதி சுரட்டி. பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கு? 2 பல்லு. இது என்ன திடீர்னு விற்பனைக்கு வந்திருக்கு? இது என்ன இல்லை வியாபாரம் பண்ணுறீங்களா? வீட்டுக்கு கொண்டு போயிடும். வீட்டில் உள்ள மாடு தான். நீங்கள் எப்பவும் வியாபாரம் தான் பண்ணுறீங்களா இல்லை இன்னைக்கு வியாபாரம் தான் பண்ணுறீங்க? ரெண்டுமே வீட்டு மாடு தான். இந்த காளை உங்களுக்கு தானா? நீங்கள் சந்தை வந்து வியாபாரம் எப்படி பரவாயில்லாமல் இருக்கா? சரி பார்க்கலாம் அண்ணாச்சி. அடுத்த மாடு சந்திப்போம்.